தி ஒடிசி. ட்ராய் வாருக்கு அப்புறம் போருக்கு போன ஒடிசியஸுக்கு என்னாச்சு, திரும்பி நாட்டுக்கும் வீட்டுக்கும் வந்தாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த த ஒடிசி படத்தோட ஒரு குட்டி ஒன்லைன். இந்த ஒடிசி படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். எப்பவும் போல ஒரு குட்டி மெசேஜ். நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு வைக்கிற ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் ஸ்டேட்டஸை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மற்றவங்களால பண்ண முடியும்னா அது நம்மளாலையும் பண்ண முடியும். நம்மளால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுல பெரிய டேஞ்சர். நம்மளால பண்ண முடியாது, மற்றவங்களாலும் பண்ண முடியும். மற்றவங்களால பண்ண முடியறத நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ உங்களை நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாதுன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒரு வேலையை அவாய்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா அது உங்களாலையும் பண்ண முடியும். ஈவில் டெட் பர்ன் அந்த படத்துக்கு ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா வந்து எடிட் வந்து அன்கட் வெர்ஷனா வந்து கொடுத்துருந்தேன். பரவாயில்ல, நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, நல்லா இருக்கணும் நினைச்சு பார்த்துருக்கீங்கன்னு தான் நான் நம்புறேன். ஸோ அதனால இதுவுமே ஒரு அன்கட் வெர்ஷனா வந்து விடலான் இருக்கேன். ஸோ இந்த த ஒடிசி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோமர் எழுதின இலியட் அப்படிங்கிற ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி ட்ராயின்னு ஒரு படம் 2000ஸ்லேயே வந்துச்சு. பிராட் பிட்டை வந்து அக்கிலேஸா ஒரு ரோலில் வந்து பிளேஸ் பண்ணி. இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் வந்து சோஷியல் மீடியாவில் என்னால் பார்க்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு இந்த படம் மோசமானு கேட்டிங்கன்னா, மோசமான படம்னே என்னால் வாயில் சொல்ல முடியல. எப்படி அதை யோசிச்சு சொன்னாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா ஒரு மித்தாலஜிக்கல், அதாவது கிரீக் மித்தாலஜியை வந்து பேஸ் பண்ண ஒரு புக்கை இன்னைக்கு வரைக்கும் படத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, படத்தில் மட்டும் இல்லை கேமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த கிரீக் மித்தாலஜிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இலியாட்டுங்கிற ஒரு புக்கில் ஹோமர் எழுதினதை பாராட்டி நிறைய கிரியேட்டர்ஸ் அதை வச்சு படம் பண்ணியிருக்காங்க, கேம் எடுத்திருக்காங்க, வெப் சீரிஸ் வருது, தமிழ்லையும் அதை பேஸ் பண்ணி நிறைய இது வருது. ஸோ அதை கிறிஸ்டோபர் நோலன் எப்படி அவரோட ரீடிங் நாலேஜை வச்சும் ஃபிலிம் நாலேஜ் வச்சும் ஒரு படமாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. அதை எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும் படம் பார்க்கும்போது. ஏன்னா ஒரு விஷயத்த வந்து நான் மாற்றி அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுதான் அது பர்டிகுலராக ஒரு புக்கை படிச்சுட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த புக்கில் இப்படி நான் இந்த புக்கை இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில டைரக்டர்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்க. ஆடியன்ஸ் மத்தியில் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. பட் இவர் ரொம்ப அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருக்கிறத இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதுல இவரோட டச்சையுமே வச்சு அழகா கொடுத்துருக்காரு. எனக்கு இம்ப்ரெசிவா இருந்த இன்னொரு விஷயம் படத்துல என்னன்னா வந்து இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் எலமெண்ட்ஸ், அதாவது காட்லி கிரியேச்சர்ஸையும் டிவைன்ஃபுல் காட்ஸையும் கிறிஸ்டோபர் நோலன் காட்டின விதங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு ஃபேண்டசி படத்துல இப்படி நம்ம பார்த்தது இல்லையே. இவ்வளோ கிரவுண்டடா ஒரு ஃபேண்டசி படம் கொடுக்கலாமா, ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி எடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆச்சரியமா தான் இந்த படத்துல அவங்க வர சீன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப 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 கிரவுண்டடா கதைக்கு இப்போ நம்ம ரியாலிட்டியில இப்படி ஒரு கதை நடந்திருந்தா எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு ரியாலிட்டி க்ளோஸரா வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ் அந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். அது விஎஃப்எக்ஸ் ஒர்க்கா இல்லை ப்ராக்டிக்கலா அந்த சீன்ஸ் எல்லாம் புல் ஆஃப் பண்ணாங்களான்னு தெரியல. பட் எப்படி பார்த்தாலுமே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ்க்கும் அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் செட் ஒர்க்கில் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் பெரிய அப்ளாஸே வந்து அந்த ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு கொடுத்தாகணும். ரெண்டாவது, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லூட்விக் குரான்சன், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, அவரோட ஒர்க்கு ஏன்னா பெருசாக மியூசிக் வந்த மாதிரி படத்தில் இருக்காது. பட் ஆனால் சில இடங்களில் அவர் போட்ட ஆர்ஆர் ஒர்க்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப படத்தோட சீனை இம்பாக்ட்ஃபுல்லாக மாற்றுச்சு எனக்கு. சில இடங்களில் இது அந்த படத்தில் வந்த சீனாச்சே இந்த படத்தில் வந்த சீனாச்சே அப்படின்னு தோணினாலும் இந்த படத்துல இருக்கிற அந்த ரியாலிட்டிக்கு க்ளோஸரான அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதங்கிறது எனக்கு இந்த படத்துல முக்கியமா பிடிச்சிருந்துச்சு. ட்ராயா இல்ல ஒடிசியா அப்படின்னு நீங்க கண்டிப்பா வந்து ரிவ்யூ பார்க்கும்போது கேட்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராய் தான், ஒடிசி தான். ஏன்னா ரெண்டுமே அதோட பேராமீட்டர்ஸ் என்ன, அந்த அந்த கதைக்களத்துல எந்த அளவுக்கு அந்த டைரக்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் பிரில்லியன்ஸ் காட்ட முடியுமோ அதை வந்து நிரூபிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிரூபிச்சு சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல முடியும். ஏன்னா டேவிட் பெனியாஃபோட ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்த கதை தான் ட்ராய். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த கதை கரெக்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் கிட்டையும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது ஒடிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி படத்துக்காக சில விஷயங்கள் வந்து காட்டியிருக்காரு. அது எனக்கு பர்சனலாக வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ் சினிமா தான். படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பர்னிங் ஸ்க்ரீன் பிளே தான். பட் அந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து பார்க்கறதுக்கு லீனியராக இருந்தாலும் அதுலேயுமே ஒரு விளையாண்டுருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு எந்தெந்த சீன் எப்பப்போ வந்துச்சுன்னு ஸ்க்ரீன் பிளேல கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படி கூட ஒரு கதையை சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். பெருசாக ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கை தந்திருக்காருன்னு
ஒரு கதையா பார்க்கும்போது சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஸ்டோரி. ஆல்ரெடி நெறைய பேருக்கு தெரிஞ்ச கதை தான். தாத்தா, பாட்டி பயமுறுத்தி காலங்காலமா கட்டுக்கதைகளா கட்டுக்கதன சொல்லப்பட்ட அந்த ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான். ஸோ புதுசா படத்துல எதுவுமே இல்ல. பிரசன்டேஷன் விதமுமே வந்து எல்லா வார் மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருக்காரு. பட் அந்த கதைக்குள்ள இருக்கிற அந்த லாஜிக்ஸ புடிச்சுட்டு, அந்த லாஜிக்ஸ்ல இவர் ப்ளே பண்ண விஷயம், அதுக்கு ஒரு ரிடெம்ப்ஷன் ஆர்க் வச்சு என்னதான் சீன் வந்து பிரெடிக்டபிளா இருந்தாலும் பார்க்கறக்கு என்டர்டெய்னிங்கா, ரியலிஸ்டிக்கா ரியலிஸ்டிக்கா கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ண விஷயம் அப்படிங்கிற விஷயத்துனால இந்த த ஒடிசி படம் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அன்னா ஹாத்தவே ஆஸ் பெனோலோபி. ஒரு மேஜிக் ஒரு படத்துல வந்து ஒரு ஏஞ்சலா நடிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்னா ஹாத்தவே குடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட டாம் ஹாலண்ட் வர ஸ்க்ரீன் டைமும், அன்னா ஹாத்தவே வர ஸ்க்ரீன் டைமும் டாம் ஹாலண்டோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அன்னா ஹாத்தவேக்கு. பட் அந்த கேரக்டருக்கு அவங்க குடுத்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங். சத்தியமா சொல்றேன். எனக்கு வந்து என்னதான் ஸ்க்ரீன் டைம் கம்மியா இருந்தாலும் ஒன் ஆஃப் ஹர் ஃபைனஸ்ட் ஒர்க்னே சொல்லுவேன் அவங்களோட ஃபிலிமோகிராஃபில. அதே மாரி டாம் ஹாலண்ட், த பிரின்ஸ் ஆஃப் திஸ் மூவி அப்படிங்கிற டைட்டிலுக்கு இந்த கதைக்கு அவருக்கு குடுத்த அந்த ஒரு கேரக்டர் ஆர்க்குக்கு கரெக்ட்டான ஒரு ஜஸ்டிஃபையிங் ஆக்டிங்க குடுத்துருக்காரு. எனக்கு பெருசா வந்து அந்த இடத்துல டெலிமேக்கர்ஸ வந்து பார்த்த மாரி தெரியல. நெறைய இடத்துல டாம் ஹாலண்ட பார்த்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, ரியல் லைஃப்லயுமே அவர் அப்படிதான் இருக்காருன்னு ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் தாட் வந்து எனக்கு இருக்கு. ஸோ அவரோட ரோல ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காருன்னு சொல்றத விட, அவரு அப்படித்தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தரும். அண்ட் பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் என்னதான் வந்து இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே வந்து இதுல வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும், நோலனோட டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, காமிக் புக்குக்கெல்லாம் ஒரு ஹெட்னா அது இந்த இலியட் புக் தான். இந்த புக்கு ஒரு புக் பேஸ்டு ஆர்டிஸ்ட்டா இப்ப நம்ம ஃபெமிலியரா பார்த்த ஃபேஸஸா தான் வந்து நான் காஸ்டிங் பண்ணணும்னு நெனச்சு, அவர் எடுத்த அந்த டெசிஷன் கரெக்ட்டா தான் இருக்குன்னு நான் படம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப லைஃப்‌க்கு தேவையான அந்த ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்கிறது இந்த படத்துல நீங்க கத்துக்கலாம். ஒரு ஃபிலிம் மேக்கரா இருந்தீங்கன்னா. அத தாண்டி லைஃப்‌க்கு தேவையான விஷயத்த கிரீக் மித்தாலஜில எப்படி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அத கிறிஸ்டோபர் நோலன் எப்படி புரிஞ்சுட்டு ஒரு சீனா வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்குமே வந்து ஒரு ஹாலிவுட் ராமாயணா பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இத தவிர எனக்கு ஓப்பனா உடைச்சு சொல்ல தெரியல. அந்த சோ கால்டு நல்லவனுக்குள்ளயும் ஒரு கெட்டவன் இருப்பான். அந்த கெட்டவன் எதனால வந்து நல்லவனுக்குள்ள வரான் அப்படிங்கிற அந்த ஒரு லைன ரொம்ப சில படங்களே கரெக்ட்டா கடைபிடிச்சிருந்தாங்க. அதுல நல்லா பெஸ்ட்டாவே சொன்ன அந்த லைன ரொம்ப நல்லா பெஸ்ட்டாவே சொன்ன படம் இந்த ஒரு சீனே சொல்லலாம். சினிமோ சினிமோட்டோகிராஃபி அண்ட் ராபர்ட் பேட்டின்சன் எதுக்கு இவங்க 2 பேரும் சம்மந்தமே இல்லாம சொல்றாங்க எனக்கே தோணுது. ஏன்னா டக்குனு இது 2 சொல்லணும்னு ஸ்ட்ரைக் ஆச்சு அட் அ டைமு. சினிமோட்டோகிராஃபி பொறுத்தவரைக்குமே வந்து ச ரொம்ப நீட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு ரியலிஸ்டிக் ஹியூமன் ஐல பார்க்குற மாரி ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் வந்து குடுத்துருக்காங்க. என்னதான் இது வந்து ஒரு ஃபேண்டசி படமா இருந்தாலும். பட் அதுக்கு பின்னாடி அந்த சினிமாட்டோகிராஃபர் போட்ட ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ரியலிஸ்டிக் ஷாட்ஸ் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாரி படங்களுக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க்க எல்லாருமே பார்க்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு எனக்கு பெர்சனலா ஒரு ஒப்பீனியன் இந்த படத்த பொறுத்தவரைக்கும். அண்ட் ராபர்ட் பேட்டின்சன் இவரு இந்த ரோல்ல இப்படி ஒரு கேஸ்டிங் பண்ணுவாரா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த படத்துல. அவருமே அதுக்கான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ ரொம்ப சர்ரியலா குடுத்துருக்காரு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் ஒருத்தர் இருக்காரு. யுஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃப் பிளைண்ட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஜான் லெகிசமோ அப்படிங்கிற ஒரு ஆக்டரு. எனக்கு பர்சனலாக செம சர்ப்ரைஸ் இந்த படத்தில் அவரோட ரோலு. வரது கொஞ்சம் கம்மியான டைமாக இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கேரக்டருமே ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த ஷோ ஸ்டீலர் மேட் டேமன் யார் நீ என்ன ரோல் கொடுத்தாலும் நான் நடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேட் டேமன்னே சொல்லலாம். ஒடிசியஸாக மனுஷன் வந்து அந்த காலத்தில் இது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டராக இருந்தாலும் ரியாலிட்டி க்ளோஸராக இருக்கிற ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. ஃபென்டாப்ளஸ் ஒர்க்குன்னே சொல்லுவேன். அவரோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு. போதும்னு நினைக்கிறேன் இந்த ஒடிசி படத்தை பற்றி நான் ஸ்பாய்லரே இல்லாமல் பேசினது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்பாய்லரே இல்லாமல் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒடிசி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமாக தருவாங்க. த ஒடிசி யூ மே ஃபீல் இட் ஸ்லோ பட் that's what we need in our real life.
நான் உங்களை இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம். பாய், பாய். நான் வரேங்க.